இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கான்செப்ட் பிரியானா வீஸ்டோட மலை என்பது நீங்களே அப்படின்னு ஒரு புத்தகம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை. நம்மளோட வளர்ச்சிக்கு நாமளே எப்படி தடையா இருக்கோம், ஆனா அந்த தடையை எப்படி சுய ஆளுமையா, அதாவது செல்ஃப் மாஸ்டரியா மாத்துறதுன்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள பலருக்கும் இது நடந்திருக்கும் இல்லையா? சில நேரங்கள்ல ஏன் நம்மளால நம்ம இலக்குகளை அடைய முடியலன்னு யோசிச்சா பதில் எங்கேயோ வெளியே இல்ல, நமக்குள்ளதான் இருக்கும். சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இதுதாங்க இந்த புத்தகத்தோட மூல கருத்து. நம்ம ஜெயிக்க வேண்டிய பெரிய சவால் வெளியே எங்கேயும் இல்ல, அது நமக்குள்ளதான் இருக்கு, ஒரு பெரிய மலை மாதிரி. இப்போ அந்த மலையை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல எப்படி ஏறுறதுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். மலை என்பது நீங்களே. நம்மளோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் தான் நம்ம வளர்ச்சிக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாப்போம். சுய தகர்ப்பு, இங்கிலீஷ்ல செல்ஃப் சாபோட்டாஜ்னு சொல்வாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தெரியாமலே நம்மளோட வெற்றிக்கு நாமளே தடை போடுறதுதான். இது ஏன் நடக்குது, இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி பாக்குற விஷயம்தான். ஒரு வேலைய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைச்சு அதை ஆரம்பிக்கவே தள்ளி போடுறது, இல்லனா என்னால இது முடியாதுன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது. இதெல்லாமே சுய தகர்ப்போட சில வடிவங்கள் தான். சரி, இந்த மாதிரி நாம ஏன் நடந்துக்கிறோம்? இதுக்கு பின்னால சில ஆழமான காரணங்கள் இருக்கு. அதாவது நாம சரி செய்யாத பழைய மனக்காயங்கள், தோத்துடுவோமோங்கிற பயம், சில சமயம் ஜெயிச்சுட்டா என்ன பண்றதுங்கிற பயம் கூட, அப்புறம் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர விரும்பாதது. இதெல்லாம் தான் நம்மளோட அந்த உள் மனம் மலைய உருவாக்குற பாறைகள். ஓகே, பிரச்சனையா அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த மலையில ஏறுறதுக்கு நமக்கு என்னென்ன கருவிகள் தேவை, அந்த மாற்றத்துக்கான டூல்ஸ பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம முடிவு பண்ணணும். நம்ம மனநிலை எப்படி இருக்க போகுது? பாதிக்கப்பட்டவர் மனநிலையில இருந்தா எல்லாத்துக்கும் மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா என்னோட வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துடும். அந்த சக்தியை நாம தான் மீட்டெடுக்கணும். இந்த மலையேற்றத்துக்கு நமக்கு 4 முக்கியமான கருவிகள் தேவை. 1, நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். 2, விழுந்தாலும் எழுந்திருக்கிற மன தைரியம். 3, நமக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்கறது. 4, நம்ம மேலேயே நம்ம கருணையா இருக்கிறது. இது ஒவ்வொன்னும் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சி நுண்ணறிவுனா என்ன? கோவம், பயம், சந்தோஷம்னு நமக்குள்ள வர்ற உணர்ச்சிகளை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அதை சரியா கையாள்றது தான் இது. சுய தகர்ப்ப ஜெயிக்க இது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல். சரி, கருவிகள்லாம் தயார். இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. உண்மையான மலையேற்றம். நம்மளோட கடந்த கால வலிகளையும் கஷ்டங்களையும் எப்படி நம்மளோட பலமா மாத்துறதுன்னு இங்கதான் பார்க்க போறோம். பிரியானா வேஸ்ட் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது. வலி வரும்போதுதான் நாம ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கஷ்டமான அனுபவமும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க தான் வருது. அப்போ அந்த வலியை எப்படி சக்தியா மாத்துறது? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. முதல்ல அந்த வலிய ஜட்ஜ் பண்ணாம ஏத்துக்கணும். 2வது, அந்த வலி சம்பந்தமா நாம வச்சிருக்கிற கதைய மாத்தி யோசிக்கணும். 3வது, சுய ஆய்வு மூலமா அந்த காயத்தை குணப்படுத்தணும். கடைசியா அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடத்தை நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துக்கு பயன்படுத்தணும். இந்த சுய ஆய்வுங்கிறது சும்மா யோசிக்கிறது மட்டும் இல்ல. டைரி எழுதுறது, தியானம் பண்றது, நம்மள பத்தி நாமளே கேள்வி கேட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த மலையோட மேப் நமக்கு கிடைக்கும். அப்போதான் குணமடைய முடியும். இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். மலையோட உச்சியை அடையிறது, அதாவது சுய ஆளுமை. இந்த நிலையை எப்படி அடையிறதுன்னு இப்ப பார்க்கலாம். சுய ஆளுமைனா என்ன? நம்ம உணர்ச்சிகள் நம்மள கண்ட்ரோல் பண்ணாம நாம நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றது. நம்ம வாழ்க்கைய நம்மளோட விருப்பப்படி நம்மளோட கட்டுப்பாட்டுல வடிவமைக்கிறது. சிம்பிளா சொன்னா, உங்க வாழ்க்கையோட ஆடியன்ஸா இல்லாம அதோட டைரக்டரா மாறுறது தான் சுய ஆளுமை. சரி, அந்த உச்சிக்கு போனா எப்படி இருக்கும்? அங்கிருந்து பாக்குற காட்சி என்ன? நம்ம இமோஷன்ஸை நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம செயல்கள் எல்லாம் நம்ம லட்சியத்தோட ஒத்து போகும். நாமளா ரொம்ப உண்மையா வாழ முடியும். வளர்ச்சிங்கிறது அங்கேயும் நிக்காது, அது ஒரு தொடர் பயணமா மாறிடும். ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த உள்மன மலை இருக்கு இல்லையா, அத பார்த்து பயந்து ஓடக்கூடாது, அத நாம ஏத்துக்கணும். ஏன்னா அந்த மலையில ஏறுற அந்த பயணம் தான் நம்மள முழுசா மாத்த போகுது. சரி, இவ்ளோ நேரம் கேட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கான கேள்வி.
உங்க மலையில ஏறதுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்ன? அது ஒரு 5 நிமிஷம் உங்கள பத்தி யோசிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு கெட்ட பழக்கத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, உங்க பயணம் இன்னிக்கே தொடங்கட்டும்.